வணக்கங்க. மணத்தக்காளி வத்தல் குழம்பு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வத்தல் 20 கிராம், 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்திருக்கு. அரைக்கிறதுக்கு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் தட்டி எடுத்து வச்சுருக்கு 1 2. தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அரைச்சது தேங்காய் அரைச்சது விழுது. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். வத்தலை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். 3 ஸ்பூன் குழம்பு மசால் தூள், ஒரு ஸ்பூன் தனியாக மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கிறத போட்டு வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மசால் பொடியும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. மசால் பொடி நம்ம எப்பவும் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி பயன்படுத்துகிறத விட வீட்டில் வாங்கி நம்ம அரைச்சி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி, வத்தல் எல்லாம் போட்டு நம்ம சேனலில் நான் அடுத்து அதை போட்டு விடுவோம். குழம்பு மசால் பொடியை பார்த்துக்கோங்க. அதை இப்போ வதக்கியாச்சு. வதக்கினதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு விடுவோம். போட்டுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்து வந்தோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றிடுவோம். அதுவும் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் போட்டுட்டு கடைசியாக நம்ம வறுத்து எடுத்துருக்கிற வத்தலையும் போட்டுருவோம். போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தழையை போட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா மணக்கிற சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு விரவி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணத்தக்காளி எப்போவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.